சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காத்தோடு காத்தானே கண்ணே மாமுச்சானே நீரோடு நீரானே ஓ கூட மீனானே காகிதம் போலே ஓமேலே ஓவியம் வரையும் நகமானே மோகத்தில் பெண்ணே ஒன்னானே முத்தங்கள் வாழும் முகமான இலை மறைவில் மலர்ந்திருந்தோம் மழை துளியாய் கலந்திருந்தோம். காத்தோடு காத்தானே கண்ணே மாமுச்சானே நீரோடு நீரானே ஓ கூட மீனானே. கையில மருந்து போட்டிருக்கிறதுனால உங்களால இப்போ கையில சாப்பிட முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சாப்பிடுங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது உங்க ஹஸ்பண்ட் மேல எனக்கு கோவமா வருது. பொண்டாட்டி எப்படி தனியாவ விட்டு போவாரு? ச்சே, அவர்லாம் எந்த மாதிரி மனுஷனே தெரியல. சார், அவரை எதுவும் சொல்லாதீங்க. அவரை ரொம்ப தங்கமானவர். அவர் என் கூட இல்லாத போதான் அவரோட அருமை எனக்கு நல்லா தெரியுது. தங்கமானவர்னா அப்ப எதுக்கு உங்களை விட்டுட்டு போனாரு? அவரு என்னை விட்டு போகவே இல்லை. அப்புறம் நான் தான் அவரை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் அவர் என்ன பிரிய வேண்டியதா போச்சு. உங்க ஹஸ்பண்ட் தவிர உங்களுக்கு வேற யாருமே இல்லையா? அப்போ உங்க கல்யாணத்துக்கு முன்னாலே உங்களுக்கு யாருமே இல்லையா? சின்ன வயசுல இருந்து நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அப்போ ஒரு நாள் நாங்க சந்திச்சோம், நாங்க காதலிச்சோம். அவர் வீட்டுல என்னை ஏத்துக்கவே இல்லை. அதனால வீட்டை எதிர்த்துக்கிட்டு தான் அவர் என்னை கல்யாணம் பண்ணாரு. எனக்காக தான் அவர் குடும்பத்தையே அவர் பிரிஞ்சு வந்தாரு. நான் அவர் மேல வச்ச காதலை விட அவர் என் மேல வச்ச காதலோட ஆழம்தான் அதிகம். இந்த உலகத்திலேயே அவர் நேசிச்சது என்ன மட்டும்தான். ஆனா சூழ்நிலை எங்களை பிரிச்சு வச்சிருச்சு. என்னத்த சொல்றது? அது என் விதியா இல்ல நான் வாங்கிட்டு வந்த வரமான்னு எனக்கே தெரியல. அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது. அவர் உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. புரிஞ்சுக்காம இல்ல சார், புரிஞ்சுக்கிற நிலைமையில் அவர் இல்லை. தயவு செஞ்சு அவரை மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க.
வேணா பாருங்க. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் கூடி சீக்கிரம் ஒண்ணு சேருவீங்க.